எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அனைவருக்கும் வணக்கம். இது மாதிரி திருப்பரங்குன்ற ஃபைல்ஸுங்கிற ஒரு ஆவணப்படத்தை திரையிறதா சொல்லி என்கிட்ட போன வாரமே சொல்லியிருந்தாங்க. நான் தஞ்சாவூர் வரைக்கும் படப்பிடிக்கு போயிட்டு இதற்காகத்தான் நான் கிளம்பி வந்தேன். இங்கேருந்து வந்து நேரடியாக இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்ததுனால காவல்துறை அனுமதி கொடுக்கல. அதே மாதிரி இந்த தியேட்டர் நடத்துகிறவங்களும் அதுக்கு அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இது தம்பி அன்சாரி அவர்கள் சொன்னதைப் போல் இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு தெரிந்துதான் அரசு அதிகாரிகள் இதை தடை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியலை. ஏன்னா தம்பி சொன்னது மாதிரி ஆளுநர் வரையில் ஒரு சமத்துவமான ஒரு மனிதநேயமான அனைத்து சமூக மக்களோடு நல்லுணர்வோடு நல்லிணக்கத்தோடு இந்த அரசு செயல்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் உறுதியையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நிச்சயமாக நான் இந்த தகவலை இந்த செய்தியை மாண்புமிகு துறையினுடைய அமைச்சர் செய்தித்துறையினுடைய அமைச்சர் அவருடைய கவனத்துக்கு நிச்சயமாக நான் எடுத்துக்கிட்டு போகலான்னு இருக்கேன். நிச்சயமாக எந்த ரூபத்திலும் இது ஏற்கனவே திரையிடப்பட்ட ஒரு ஆவணப்படமாகவும் அதே நேரத்தில் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களிலே நீண்ட நாட்களாக பல லட்சக்கணக்கான மக்கள் இதை பார்வையிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இதில் எந்த விதமான ஒரு வெறுப்பு மத வெறுப்போ இல்லை மற்ற மதங்களுக்கு எதிரான கருத்துக்களோ இதில் இல்லை, அறவே இல்லை. அதிலும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர்கள், இன்னும் சொல்லப்போனால் உசிலம்பட்டி பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரமலை கள்ளர்களில் சில பேர் சிக்கந்தர் கூட்டம் என்று அவங்களுக்கு வழக்கத்தில் பேர் இருக்குது. அதே மாதிரி நிறைய இந்துக்களுக்கே அந்த பகுதிகளில் சிக்கந்தருங்கிற பெயர் வச்சுருக்கிறாங்க. இது ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறு. இன்னும் சொல்லப்போனால் அதில் அங்காளம்மன் மாதிரி ஒரு பெண் தெய்வங்கள் இருக்கும் பொழுது அதில் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு ராவுத்தருங்கிற ஒரு கடவுள் அங்கே இருக்குது. அதையும் முத்தாள ராவுத்தர் என்ற ஒரு கடவுள் இருக்காரோ அவரையும் மக்கள் வழிபடுறாங்க. என்னை பொறுத்தவரை நீங்கள் வரலாறுகளை படித்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் ஒரு காலகட்டங்களில் அவர்கள் தன்னுடைய தாய் மதத்திலிருந்து இன்னொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் பெரும்பாலானவர்கள் நான் சார்ந்த முக்குளத்தோர் சமூகத்தில் இருக்காங்க. குறிப்பாக ராவுத்தர் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே முக்குளத்தோர் சமூகத்திலிருந்து அந்த மார்க்கத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் தான். மரக்காயர்களும் அப்படித்தான். இப்படி நீங்கள் வரலாறுகளை படிச்சிங்கன்னா தெரியும். ஆக அப்படி இருக்கக்கூடிய நிலையில் மதத்தின்பால் அரசியல் செய்ய நினைக்கக்கூடிய இது போன்ற தீய சக்திகளை நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அதை தடுத்து நிறுத்துவார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே நிச்சயமாக இந்த படம் மக்களிடத்திலே சென்றடைய வேண்டும். இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும். அனைத்து சமூக மக்களும் நட்புணர்வோடு வாழ வேண்டும், இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒரு சீர்திருத்த சித்தாந்தங்கள் கருத்துக்கள் தாங்கிய யார் ஒருவருக்கும் எதிர் கருத்துக்கள் இல்லாத ஒரு சமய நல்லிணக்க ஒரு கோட்பாடை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆவணப்படம் மக்களிடத்திலே சென்றடைய வேண்டும். அப்பொழுதுதான் இதை உருவாக்கிய அந்த இயக்குனருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஆகவே நிச்சயமாக இதை மாண்புமிகு துறை சார்ந்த அமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அடுத்த முறை அரசினுடைய உத்தரவாதத்தின் பேரிலே அவர்களுடைய விருப்பப்படி அவர்கள் எங்கு இதை திரையிட்டு காட்ட சொல்கிறார்களோ அந்த இடத்திலே இந்த படத்தை திரையிட்டு காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். நன்றி. மதவாத சக்திகளுக்கு இந்த அரசு இணக்கமாக போகிறதா? அதே மாதிரி இந்த போன்ற விஷயங்களில் அவங்க வெளிப்படையாக எந்த ஒரு அறிவிப்பும் எந்தவித ஒரு உறுதியும் அவங்க கொடுக்காம இருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் இப்போ கோரிக்கை வச்சுருக்கோம். ஒரு மாற்றத்தோட நோக்கத்தோடு நோக்கித்தான் இந்த அரசு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ ஆளுநர் உரையில் சட்டமன்றத்தில் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே பல 100 ஆண்டுகள் ஆனாலும் அது அப்படியே அவையில் இருக்கக்கூடிய குறிப்புகள் தான். நிச்சயமாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்படி 1, 2, 3 நடக்கிறது தொடர்ச்சியாக வரும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் மீது மக்கள் ஒரு அவநம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். நிச்சயமாக இந்த புதிய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அதாவது நான் சைவ மதத்தை சார்ந்தவன். நான் சிவனையும் முருகனையும் வழிபடக்கூடியவன். என்ன 100% நான் முருகர் பக்தர் தான். என்ன இதில் இந்த மாதிரி பல கோடி பேர் இருப்பாங்க. கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், நம்மளோட நல்லது கெட்டதுகளை முழுமையாக நான் நம்புகிறோம். தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அங்கீகாரம் அடையாளம் முருகன் கடவுள் தான்.
ஆனால் அதை வச்சு மாநாடு நடத்துகிறதும் அதை வச்சு அவர் திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு வந்து மாத்தாக்கி ஜேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து எந்த ரூபத்தில் அதை ஏற்றுக்க முடியுங்கிறது தெரியலை. ஸோ முதல்ல வந்து கடவுளின் பெயரால் இது போன்ற அரசியலுக்கான கூட்டங்களை திரட்டுறது, மக்களுடைய மத நம்பிக்கையை அரசியலுக்காக பயன்படுத்த துடிப்பது, இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான செயல். நான் மக்கள்கிட்டே சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் கடவுளை மட்டும்தான் நம்பணும். கடவுளை மட்டும்தான் நீங்கள் நம்பணும். அந்த கடவுளின் பெயரால் இது போன்ற காவாளிகள் நடத்தக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னால் அப்போ நீங்கள் அந்த கடவுளையே நீங்கள் வந்து குறைச்சி நினைக்கிற மாதிரி தான் அது வந்து அர்த்தமாகும். அதனால் நான் பர்சனலாகவே இப்போ நான் ஹிந்து தான், என் பேர் கருணாசுங்கிறதுக்கா 100 பேர் என்ன கிறிஸ்டினோட நினச்சிட்டு இருக்கான். சரி, நான் கிறிஸ்டினாவே பிறந்தா இப்போ என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டே இப்போ ஒரு கிறிஸ்டின் தான் ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு, இப்போ என்ன பிரச்சனை? ஸோ அதனால் இதில் வந்து நீங்கள் மதங்கிறது வந்து அவர்களுடைய நம்பிக்கை, அரசியல் என்பது அவர்களுடைய கொள்கை ரீதியான ஒரு 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 நிலைப்பாடு. நீங்கள் இதையும் போட்டு அரசியலையும் மதத்தையும் ஒன்றா பிணைஞ்சு நீங்கள் இங்கே ஒரு புளியோதரை பிணையலாம்னு நினச்சாக்க அது வந்து சரியாக வராது. இந்த உருட்டல் மிரட்டலுங்கிறதெல்லாம் வந்து வேறு எங்கேயாவது வச்சுக்கிறது தான் நல்லது. இதில் எங்களை மாதிரியான ஆட்கள்லாம் உள்ளே புகுறது வந்து இதில் அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். இது உண்மையான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இவங்களாம் யார் எங்கே இருக்காங்க, என்ன கூட தான் என் வீட்டாண்ட வந்து ஒரு 100 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. கேட்டிங்கன்னா நான் தேவரே இல்லைன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் நடக்கும் காமெடிகள். ஏன்னா அவங்க அப்போ தான் சொல்லுவாங்க, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் அப்போ தானே எங்களுக்கு டிவிலலாம் எங்கள் மூஞ்சியை காட்டினாங்க, அப்போ தானே எங்கள் பத்திரிகையிலலாம் எங்கள் பேரெல்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ மலிவான ஒரு நிலைக்கு தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. தயவு கூர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துறை சார்ந்த அமைச்சர் அவர்களும் இதில் தலையிட்டு முதல்ல அதிகாரிகளுக்கு சரியான அறிவுரைகளை வழங்கி, ஏன்னா இது போன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடைபெறாமல் இருப்பது வந்து எல்லாருக்குமே நல்லது. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.